கைபருங்கிற சொல் எவ்வாறு ஒரு தமிழ் சொல் என்று நான் கயவாரம், கய என்றால் ஆழமானது, வாரம் என்பது பார்டர், எட்ஜி, எல்லைன்னு அர்த்தம். மலை பிளவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வழிதான் கயவாரம். இந்த வாருங்கிறது பார் என்று வகர பகரமாக தெரியும். இந்த கயவாரம் என்பது தான் ஆதி காலத்தில் இந்த கைபருங்கிறதுக்கு உரிய மூல தமிழ் சொல் கயவாரம். கயம் என்றால் குளம், கயம் மூழ்கு மகளிர், கயம் நாடு யானை. இந்த கல்லுதல் என்ற வருபிலிருந்து கல், கை, கய, கயம். அந்த கயம் கசம் என்றெல்லாம் வரும். இந்த கயம் என்பது ஆழமானது, பள்ளமானது. இரண்டு மலை பிளவுகளுக்கு இடையில் ஆழமாக இருந்த பகுதி, அந்த எல்லை, அந்த பார்டர் இருக்குது, அது நீளமாக இருக்கும். அதுதான் கயவாரம். இந்த வாரம், வரம்புங்கிறது இன்னும் வட இந்திய மொழிகளில் பார்னு தெரியும். இந்த வரம்பு, வாரங்கிறதுக்கு எட்ஜு, பார்டர்னு அர்த்தம். பார் என்று இந்தியில் சொன்னால் பவுண்ட்லெஸ், எல்லையற்ற. அபார் பந்து வீச்சுன்னா பார், பாருங்கிறதுக்கு எல்லை. ஆங்கிறது நெகட்டிவ் ப்ரீஃபிக்ஸு, தர்மம் அதர்மம். அல் என்ற சொல்லின் சுருக்கம்தான் என்று சுருங்கியது. குரு என்பது கூதர்க்கம், குருதர்க்கம், கூதர்க்கம். இந்த மாதிரி இந்த குரு கிராமம், குக்கிராமம். இரண்டாவது எழுத்து நீங்குவது மரபு. தூய மலர், தூமலர். இது மாதிரி தான் இந்த அல் என்பது அல்காலம், அகாலம். இந்த ஆங்கிற நெகட்டிவ் ப்ரிஃபிக்ஸ் தமிழுக்குரியது என்று ஞானப்பிரகாசர் பெருமான் எழுதினார். பாவாணர் அதை இன்னும் விரிவாக எழுதினார். வாரம் பார் ஆச்சு, ஆபார்னா எல்லையற்றது. உங்களுடைய ஆராய்ச்சி வந்து மிகப்பெரியது இல்லை, அந்த கயவாரம் வழியாக வந்தாங்கங்கிறாங்க. இவர்கள் போனதும் இது வழியாக தான். அதுதான் செய்யுது.